அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கண்மணிஸ் கேலரி. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஸோ பிலேட்டட் விஷஸ். ஸோ நான் என்னோடய அம்மா வீட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். ஸோ அதில் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு முந்தா நாள் நைட்டே பார்த்திங்கன்னா சிலை வாங்க போயிட்டோம். ஸோ லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் பார்த்திங்கன்னா சிலையோட ரேட்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் பூக்களோட விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. இது அம்மா வீட்டோட சாமி ரூம். ஸோ கீழே அரிசி மஞ்சள் ஸோ அதை ரெண்டுத்தையும் கலந்து ஸோ பிள்ளையார் வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எழுந்தாச்சு. எப்போயுமே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பண்டிகை. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் பொங்கல் தீபாவளி பிடிக்கும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சது சின்ன வயசுலேருந்தே விநாயகர் சதுர்த்தி மட்டும்தான். ஸோ அதுக்காக வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சிலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஸோ பிள்ளையாருக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பதார்த்தங்கள்லாம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் தான் அந்த பிரசாதம்லாம் செஞ்சேன். ஸோ பொங்கல், சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ காலையிலேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 5:30க்கே எழுந்திரிச்சிட்டு வாசல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்டு ஸோ பொங்கல் மீதியெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு வருஷமே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு புது சிலை வாங்கி வைப்போம். ஸோ எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ஸோ இந்த வருஷம் நான் அம்மா வீட்டில் இருக்கிறதுனால எங்கள் அம்மா வீட்டில் செஞ்சோம். போன வருஷம் நான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஸோ அது நாங்கள் செஞ்சோம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே பார்த்திங்கன்னா அந்த விநாயகர் சிலை வாங்கி வச்சு பூஜை போடுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் எப்படி பொங்கல் செய்வேன் அப்படின்னா ஸோ பச்சரிசி, பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ஊற்றி தான் பொங்கல் செய்வேன். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் விட்டு எடுத்து அப்புறம் வெல்லம் போட்டு தாளித்து விட்டுருவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்வாங்க. ஸோ நான் பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். நமக்கு சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை காலங்கள் அப்படின்னாலே ஸோ டிவியில் என்ன படம் போடுவாங்க, ஸோ என்ன ப்ரோக்ராம் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா அந்த டிவியில் ஆடு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு யாருக்குமே இல்லை. ஏன்னா இந்த ஓடிடிலாம் வந்ததுனால மூவிலேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லேருந்து எல்லாமே ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஓடிடியில் போட்டுறதுனால ஸோ மூவி பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்த மூவி தான் நம்மளுக்கு டிவி சேனலில் போடுறாங்க. அதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வெயிட் பண்ணி நம்ம டிவியில் எப்போ போடுவாங்கன்னு பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ அது கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது எல்லாருமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் வீட்டில் எப்படி விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ பொங்கல் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பொங்கல் ரெடி பண்ணோன்னா அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் எது வேணால் செய்வாங்க. ஸோ கருப்பு சுண்டல் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க 5 விசில் விட்டால் போதும், 6 விசில் விட்டால் போதும்னு. நான் அப்படியும் விட்டு பார்த்துருக்கேன். ஆனால் அந்தளவுக்கு இருக்காது. மேக்ஸிமம் நான் 10 விசில் மட்டும்தான் விடுவேன். ஸோ அதை தாளித்து விட்டாச்சு. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, சோம்பு தட்டி ஆட் பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ சுண்டல் பார்த்திங்கன்னா வாய்வுங்கிறதுனால நம்ம பூண்டு, சோம்பெல்லாம் தட்டி போடுறதுனால அந்தளவுக்கு நம்மளுக்கு வாய்வு பிரச்சனையும் வராது. ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதோட தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சுண்டலும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ சக்கரை பொங்கல் ரெடி. ஸோ சுண்டல் ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை தான். கொழுக்கட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சில பேர் இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சில பேர் பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்தையும் வெல்லம், மாவு, பருப்பு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு பிடிச்சி வைப்பாங்க. சில பேர் அந்த அச்சில் போட்டு வைப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. அதை மோதகன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் எப்படி செய்வோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொழுக்கட்டை மாவு எடுத்தாச்சு, இல்லை அரிசி மாவு ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கொழுக்கட்டை மாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் சளிச்சு வச்சுக்கிட்டு வடச்சட்டியில் பார்த்திங்கன்னா இப்போ 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் 2.5 கப் மேக்ஸிமம் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதோட அந்த கொழுக்கட்டை மாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. ஸோ நல்லா கிளறி விட்டு அது அந்த சப்பாத்தி மாவு பாதம் மாதிரி நல்லா ஆறணுன்னா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது நாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. நம்ம வெறும் சுடுதண்ணி போட்டு மாவு போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு வடச்சட்டியில் ஒரு 10 நிமிஷம் போல் விட்டு எடுத்து நம்ம கிளறி வச்சோம் அப்படின்னா நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் எள்ளு நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். அதோட நம்ம வெல்லம்
இதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த பூரணை வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த கொழுக்கட்டை மாவும் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்தி மாவு பதம் அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ அதில் வந்துட்டு நாம் அந்த பூரணத்தை வச்சு இட்லி சட்டிலையோ இல்லை ஸ்டீமர்லேயோ வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வெறும் சுடுதண்ணி மட்டும் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். உப்பு சுடுதண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருந்தேன். எனக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கல, கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அம்மா தான் சொன்னாங்க. ஸோ வடை சட்டியில் போட்டு தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த மாவை போட்டு கிளறி, ஸோ கொழுக்கட்டை மாவாக இருக்கலாம் இல்லை அரிசி மாவு எதுவாக வேணா இருக்கலாம், அது கிளறி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக இருந்தது. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேத்துக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வேலை இழுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சுடுதண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சு சும்மா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு பூரணம் போடுறது வந்து கொஞ்சம் டைம் தான் ஆகும். இது வந்து கொஞ்சம் வடைச்சட்டியில் போட்டு நம்ம சுடுதண்ணி கொதிக்க வச்சு கிளறி அதை ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். பயங்கர சாஃப்டாக இருந்ததுங்க. உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக நல்ல சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் ஆயில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கணுன்னா அதோட ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அது நல்லா கொதிச்சு வந்தோன்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் எள்ளு கொஞ்சம் நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் போட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடியாப்ப மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி தான் எப்படி நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு இப்போ செய்கிறோமோ அதே மாதிரி இது நல்லா கிளறி விட்டு ஆறுனதுக்கப்புறம் ஸோ பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. ஸோ நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து போட்டுக்கோங்க. நாங்கள் ஒரு 2 ஷேப்பில் போட்டிருந்தோம். பால் ஷேப்பு, அப்புறம் பிடி கொழுக்கட்டை மாதிரி ஷேப்பு, இந்த மாதிரி ஷேப்பில் வந்து போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்தோம். உண்மையாலுமே சொல்கிறாங்க ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நிறைய பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை செய்வாங்க சட்னிக்கு. எங்கள் வீட்டில் செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து மேக்ஸிமம் வந்து டிஃபனுக்கோ டின்னருக்கோ பார்த்திங்கன்னா கார கொழுக்கட்டைலாம் செய்ய மாட்டாங்க. எப்போயாவது சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பூரண கொழுக்கட்டை தான் செஞ்சு தருவாங்க. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாச்சும் பார்த்திங்கன்னா இந்த கார கொழுக்கட்டை வந்து மேக்ஸிமம் டின்னருக்கு செய்வாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அந்த சட்னி வந்து செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு டேஸ்ட்டான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சக்கரை பொங்கல், அப்புறம் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரண கொழுக்கட்டை ப்ளஸ் கார கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து விநாயகருக்கும் வந்து படைச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா விநாயகருக்கு பழம், தேங்காய், சுண்டல், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல் எல்லாமே படைச்சாச்சு. ஸோ விநாயகரையும் பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செடியில் போட்ட பூதாங்க. அதெல்லாம் வச்சு அருகம்புல் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. ஸோ விநாயகருக்கு கொடை தான் வந்து மிஸ்ஸிங். ஏன்னா நைட்டு போய் தேடி பார்த்தோம், அந்தளவுக்கு கிடைக்கல, எல்லாமே சேல் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. சரி தம்பிங்கள்லாம் வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நல்லபடியாக விநாயகருக்கு பிடிச்ச மாதிரி எல்லா பதார்த்தங்களையும் செஞ்சு சாமி கும்பிட்டாச்சுங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஃபீவர் எனக்கும் இருந்தது, தம்பிக்கும் இருந்தது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண முடியலை. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. ஏன்னா எப்பயுமே விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடிட்டு இருப்பேன். லாஸ்ட் இயர் அதை கொண்டாட முடியல அப்படின்ற வருத்தம் நிறைய இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் போக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. அம்மா, அக்காவும் வந்திருந்தாங்க, அக்கா குழந்தைங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹாப்பியான விநாயகர் சதுர்த்தி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ விநாயகரும் பார்த்திங்கன்னா எங்களோட பூஜையை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான விநாயகர் சதுர்த்தி வந்து இந்த வருஷம் நாங்கள் கொண்டாடினோம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்துட்டு யார் யாரோட விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினீங்க, எப்படிலாம் கொண்டாடினீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான விநாயகர் சதுர்த்தியாக இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸோ எல்லாருமே வந்து பிரசாதங்கள் வந்து சாப்பிட்டோம். ஏன்னா மார்னிங்லேருந்தே சாப்பிடல. மார்னிங் டைமிங் பார்த்திங்கன்னா 10:45 to 11:45 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஏர்லி மார்னிங் கொடுத்துருந்தாங்க 7:30 to 8:30. ஸோ அந்த டைமில் தான் கொண்டாடினோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.